நாம் கடந்து போகலாம். அதற்கு முன்பதாக ஒரு செய்தி ஒன்றை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். உன்னையே நீ அறிவாய். இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். யார் சொன்ன தெரியுமா? கண்ணதாசன் சொன்னார். வேற யாரும் சொல்லியிருக்காரா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வேற யாரா சொல்லியிருக்காங்களா? சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தை இது. அப்ப யாரும் சொல்லல. உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ். ஏன் சொன்னா, கிரேக்க தத்துவம் ஏன்னு சொன்னா, முதல்ல உன்னை பத்தின புரிதல் ஒன்றை இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். இதுதான் அவருடைய தத்துவம். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த கிரேக்க தத்துவங்கள் அதிகமாக அவருடைய நடக்கைகள் அதிகமாக இருப்பதனால தான் ரோம ஆட்சியில கிரேக்கத்திலே பேசினார்கள். ரோம பாஷையை பேசல, அவங்க கிரேக்க மொழியை தான் பேசினாங்க. அதனாலதான் வேத ஆகமத்துல ரோமர் காலத்திலே, ரோமர் அதிகாரம் உள்ள காலத்திலே கிரேக்க மொழியிலே பேசினார்கள், கிரேக்க மொழியிலே வேதாகமத்தை எழுதினார்கள். ஏன்னா தத்துவம் ஜாஸ்தி, சொன்ன காரியம் பர்ஃபெக்ட். என்னங்க, உன்னையே நீ அறிவாய். என்னை நான் அறியும் பொழுதுதான் எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக. அப்போ என்னை மாற்றிக்கொள்ள, என்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை காட்டிலும் இதை வேதம் எப்படி வேகமா வேதம் மாதிரி சொல்றா, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்திலே ஆராய்ந்து பார்த்து நித்திய வழிக்குள்ள என்னை நடத்தும். இல்லைங்களா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழிக்குள் நடத்தும்னு ஒரு பக்ஷன் சொல்லியிருக்கான். அதுதான் இது. அவன் எப்படி உன்னை நீ அறிவாய்ன்னு சொன்னாரோ அதுதான் இது. என்ன ஆராய்ந்து பார்த்தேன்னு சொன்னா நான் சரியா இருக்கேன் என்ன புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த சரிப்படுத்தல் காரியங்கள் என்று சொன்னால், நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாம் ஒரு ஞான ஸ்நானம் வாங்கி ஆண்டவரிடத்துல உடன்படிக்கை பண்ணி பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். சில பேர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறது நல்லது. அப்ப பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையில நடக்கிறோமா அல்லது எங்கேயாவது வழிவிலைக்கு போகணுமா? நம்ம ஏன் இதை பார்க்கிறோம்னு சொன்னா, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயே என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்ப இந்த வசனம் நம்ம சரியா இருந்தா வருவாங்க. நம்ம எங்கேயாவது என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போயிடுறோம், அல்லது மாமிசத்தின் கிரிகள் மட்டும் இருக்கிறபடினாலே நாம சில வேளைகள்ல வழி விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாமிசம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானதா. ஆனா மாமிசம் எப்படிப்பட்டதுங்க, பலவீனமான. சில வேளைகளில் சோர்ந்து போயிடுவோம். ஆனா அப்பப்ப நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, நம்ம செல்லு ஒரு நாள் தாங்கும், டவுன் ஆகி போச்சு என்ன பண்ணுவாங்க, ஆமா சார்ஜ் பண்ணிடுறோம். அது மாதிரி நாம அப்பப்ப நம்முடைய சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, நம்ம பர்ஃபெக்டா இருக்கும், நம்முடைய தொடர்பு கரெக்டாவே இருந்து கொண்டிருக்கும். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 2ல் இருந்து ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று எனக்கு விரோதமாய் தீர்ப்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போய். இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு தேவை ஒரு சில மனிதர்கள் தான். இப்போ யுத்தத்துக்கு போகும்போது ஏராளமான பேர் வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்கிறார், அதுல செலக்ட் பண்றாரு. எப்பா இவ்வளவுதான் நீ வரணும், எவ்வளவு ரொம்ப பேர் வந்திருக்கிறீங்களே கூப்பிட்டு சொல்றாரு. யாருக்கிட்ட யுத்தம் பண்ண போறேன் கேட்கிறாரு. உனக்கு பயம் திகில் இருந்தா என்ன பண்ண, போயிடுறான்டாரு. போயிட்டாங்களான்னா ஆமா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. வாசிங்க பிரதர். கீலேயாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். இவ்வளவு பேர் ஏமாத்திட்டு உள்ள இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? சும்மா நானும் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க,
வந்துட்டாங்க. இப்ப அவன் ஓடிட்டான். 16,000 பேர் மீதியாக இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சை காட்டு, உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராது இருக்க கடவேன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊற்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நதி கொண்டவர்களில் 300 பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவுள். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லீங்களா? இந்த 300 பேரை செலக்ஷன் ஏங்க புரியுது? அதாவது ஏன் இந்த 300 பேர் அப்படி செலக்ட் பண்ணாங்க? தண்ணியை கையில் எடுத்து குடிச்சவனுக்கு 300 பேரு, அப்படியே குனிஞ்சு ஆத்துல தண்ணி குடிச்சவன் கொஞ்சம் பேர் அவனையும் போய் சொல்லிட்டாரு. இதுல என்ன விசேஷம் உங்கள்கிட்ட புரியுதா? அதாவது தண்ணியை கையில இருந்து எடுத்து குடிக்கும் பொழுது கவனங்கள் சிதறாது, எல்லா பக்கம் பார்த்துதான். யாரு இவன் எதுக்கு போறவங்க? சண்டைக்கு போறவங்க. இப்ப அவனை சுத்தி இருக்கிறத பார்க்கணுமா வேணாமா? இவன் குனிஞ்சு குடிக்கிறான், எப்படி இருப்பான்? எதையுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை தண்ணி தான். குனிஞ்சு கெடுப்பான். அவனை போட்டு பின்னாடி இருந்து அடிச்சாலும் என்ன பண்ணுவாங்க? போனது அலர்ட்டா இருக்கிறாங்களா? புரியுதுங்களா? ஒரு தெளிவான சிந்தியோட இருக்கிறாங்களா? எல்லா பக்கமும் பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா? அப்ப அந்த 300 பேரிலே கையில எடுத்து எல்லா பக்கமும் பார்த்துட்டு அவன் ஜாக்கிரதையான ஒரு அனுபவம் இருக்கிறவன் எவனோ அவனை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. ஆமென், ஆமென். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. அது போல உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த 300 பேரை போல ஒரு சிலரை நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவரே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்மிடத்துல அந்த ஒரு சிலர், அந்த 300 பேர்ல நீங்களும் நானும் இருக்கும் பட்சத்துல நம்மிடத்துல எப்படி இருக்க வேண்டும்? அந்த அலர்ட்னஸ் இருக்குதா? அந்த எச்சரிப்பு இருக்குதா? அந்த வழிநடத்தல் இருக்குதா? இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது நான் சரியா இருக்கிறேனா என்று நாமளே ஆராய்ந்து பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். அந்த தானியத்திற்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அப்போ ஆண்டவர் அநேக பேர் தேவையா கொஞ்சம் பேர் தேவையானா? ஆண்டவருக்கு நிறைய பேர் தேவையில்லை. அவர் செலக்ட் பண்ண கொஞ்சம் பேர் போதுமானவர்களா இருக்கிறார்கள். ஆமென். அப்ப நம்மளாம் யாருங்க? செலக்டட், கொஞ்சம் பேர். வாசிப்போம் ஒரு வசனத்தை கூட. மத்தேயு எழுதின புத்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன். பிரவேசி என்றார். அப்ப என்ன சொல்றாரு? எப்பா உன்கிட்ட ஒரு காசை கொடுத்தேன், 2 தாளந்தை தான் கொடுத்தேன், அல்லது 5 தாளந்தை தான் கொடுத்தேன், நீ அதை என்ன பண்ணிட்ட? வேறு 5 தாளந்தாக மாத்திட்ட. அப்ப நீ என்ன பண்ண? உனக்கு கொடுத்ததுல நீ என்ன பண்ணிருக்கிற? உண்மையா இருக்கிற. அப்போ நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒன்றை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்க? கொடுத்திருக்கிறார். யாருக்காவது கொடுக்கலன்னு சொல்லுங்க.
ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்துருக்காருங்க. அந்த தாளந்தை நீங்க பயன்படுத்த தான் அதை வர்த்திக்க பண்ணுகிறார். அதனால சொல்றாரு, நீ கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, அநேகத்துல உங்களை அதிகாரியாய் வைப்பேன். அப்படிதான் போடுறது, ஆசீர்வதிப்பேன் போடல. என்ன பண்ணுங்க, அப்படிதான் அதிகாரியா தான் வைக்கிறேன். நாம அதிகாரியா தான் வைப்பேன் போட்டிருக்கு. அநேகத்துல நம்ம அதிகாரியா போனோம்னா நம்ம கொஞ்சத்துல எப்படி இருக்கணுங்க, எனக்கு என்ன இருக்கோ அதுல உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல உண்மை, எனக்கு சொல்லப்பட்ட காரியத்திலே உண்மை, என்னுடைய ஆராதனையிலே உண்மை, என்னுடைய பிரசங்கத்திலே உண்மை, என்னுடைய ஜெபத்திலே உண்மை. எனக்கு இது கொஞ்ச நேரம் தான் ஜெபம், அந்த உண்மை இருக்கணுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்திய எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 17:20. அவங்க அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதையள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. இப்ப பாருங்க, கடுகு விதையளவு விசுவாசம். இப்ப இது ஏன் அந்த அளவை பத்தி சொல்லிருக்கு? அது என்ன, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதுமா? நமக்கு இத்தனோடு விசுவாசம் இருந்தா போதுமா? ஏதாவது புரியுதா? கடுகளவு விசுவாசம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த கடுகளவு விசுவாசம் எதை சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? கொஞ்சத்தையா? முழுமைனா கடுகு முழுமைனா சின்னோண்டு தானே, அது எப்படியும் குவான்டிட்டி இல்ல, குவாலிட்டி. அதுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஒரு கடுகுக்குள்ளாக என்ன இருக்குதுங்க, ஜீவன் இருக்கிறது. அந்த விதையில போட்டா என்ன ஆகுங்க, வேதத்துல சொல்லப்படுறது, கடுகை கொண்டு போய் வச்சினா அது வளர்ந்து என்ன பண்ணுங்க, பெரிய மரமாகும். அதுல என்ன பண்ணுங்க, பறவைகள் தங்கும்னு சொல்லி வேதம் போட்டிருக்குது. அப்போ அது சின்னதுதான். நம்ம ஊர் கடுகு சின்னோண்டதான் இருக்கும். அது அவங்க சொல்றது நமக்கு தெரியல. அவங்க இஸ்ரவேல்ல எப்படி இந்த கடுகு மரம் அப்படி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா வேதம் அப்படித்தான் சொல்லுது. இது மரமா இருக்கும் பொழுது அதுக்கு அநேக என்ன பண்ணுங்க, பறவைகள் வந்து தங்கக்கூடிய இருக்கு. ஆனா அதனுடைய விதை, ஆமா, அதனுடைய குவான்டிட்டி கம்மி தான், ஆனா குவாலிட்டி சரியா இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 300 பேரா இருக்கிறோமே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டாராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்களும் நானும் சாதாரண ஆளுங்க, எப்படி படுவாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆசாரியனை எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, ராஜாக்கள் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய குவான்டிட்டியை பார்க்கலங்க, குவாலிட்டியை பார்க்கிறார். நான் அதற்குள்ளாக இருக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறேனா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப வாசிக்கலாம், எபேசியர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 4 7 வசனங்கள் வரை. இப்படி குவாலிட்டியா நாம இருக்கிறதுனால என்ன பண்றாங்களா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அன்பினாலே, இப்ப நம்ம அக்கிரமத்தினாலே மரித்திருந்தோம், பாவத்திலே மரித்திருந்தோம், நம்ம வேதனையிலே மரித்திருந்தோம். இப்படி இருக்கிற நம்மை கிறிஸ்துவுல கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவு, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளக்குவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக. கீழே குப்பையில இருக்கிற ஒரு மனிதன், பாவத்தோடு ஜீவித்திருக்கிற ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி உன்னதங்களில் தேவனோடு கூட உட்கார்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த மகிமையை விட்டுறக்கூடாது. ஏன், நான் தேவனோடு ஒரு உட்கார்ந்துருக்கேன். கிட்ட போய் உட்கார முடியுமாங்க? ஒரு மனுஷன் போய் கேட்கிறான், ஒரு அம்மா போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே உன்னுடைய உயிர்த்தெழுனால உன் வல பக்கத்துல ஒரு ஆறு, இட பக்கத்துல என் பிள்ளைங்க உட்காரணும். அந்த அம்மா பாருங்க, ஒரு பேராசை பிடிச்சது.
எத்தனை பேர் 12 பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஓ அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் என் பிள்ளைங்க உட்காருங்கிறாங்க. அவரு சொன்னாரு அப்பா இதெல்லாம் பிதாவான்ட்டு இருக்குறாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே, எப்பா நீங்க உங்களை எல்லாம் நான் பாவத்துல இருந்தீங்க, அக்கிரமத்துல இருந்தீங்க, உங்களை எல்லாம் நான் மாத்தி என்னோடு கூட உன்னதத்திலே உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் நம்மளாம் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவர்கள், எவ்வளவு மகத்துவம் உள்ள கிருபை உள்ளவர்கள். உலகத்துல யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு ஸ்தானம் இல்லைங்களா. நடையா நடக்கிறாங்க, பாத யாத்திரையா போயிட்டு இருக்கிறாங்க, உபவாசமா இருக்கிறாங்க, மாலையெல்லாம் போட்டுட்டு திரியிறாங்க, என்னென்னமோ ஆண்டவர்கிட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு வியாபாரம் எல்லாம் பண்றாங்க. ஆண்டவர் நான் உனக்கு அதை கொடுக்குறேன், எனக்கு கொடுக்குறியா, இது நான் உனக்கு தரேன், அது எனக்கு கொடுக்குறியா, எல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பண்றாங்க. எதுவுமே செய்யல. ஆண்டவரே நீர் என் பாவத்தை மன்னியும்னு கேட்ட ஒரு வார்த்தைக்காக ஆண்டவனுடைய பாவத்தை மன்னிச்சு உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறான்னு சொன்னா அவருடைய நேசம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் எபேசியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் முன்னாடி எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரமா இருளடைந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசமாய் இராதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கின இருளான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்க எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப நம்மள ஆண்டவர் யாரை மாத்திருக்காரு? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஒளி இல்லைன்னா பல்பு எரியிற வரலும் தான் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவோம். அப்ப என்ன எதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க? பிரகாசிக்கிறவங்களா வச்சிருக்கிறாங்க. என்ன வெளிச்சமா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன கிட்ட இருக்கிற வெளிச்சம் போயிருச்சுன்னு சொன்னா தூக்கி விட்டு. அப்ப என்ன ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற வெளிச்சம் ஒரு நாளும் குறையாதபடிக்கு நான் எப்ப பார்த்தா என்ன பண்ணணுங்க? எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கணுங்க? நமக்கு எண்ணெய் கையிலேயே ஆமா இருக்கணும். நம்ம எண்ணெயை கையில வைக்காம கடையில போய் வாங்கிக்கலாம்னு நினைச்ச அந்த அம்மா மக்கள் மாதிரி நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகுங்க? உள்ள போக முடியாது. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். இது தெரிந்த பகுதி தான், வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன ஆராய்ச்சி பார்க்கணும்னு சொன்னாரு. அப்ப உன்கிட்ட வெளிச்சம் இருக்குப்பா, உன்கிட்ட என்ன பண்ணிருக்கு? உப்புத்தன்மை இருக்கு. அந்த உப்புத்தன்மை என்னங்க? எதுக்கு? கெட்டு போகாது. எதையுமே அதோட சேர்ந்தது எதையுமே என்ன செய்யுதுங்க? கெட்டு போவோம். கெட்டு போகாதாங்க? எப்படி? ஊறுகாய் போட்டு வச்சிருக்கோம்ல, இருக்கா இல்லையா? ஊறுகாய் போட்டு வச்சிருக்க கெட்டு போதாங்க ஐயா? அந்த உப்பு போட்டதுனால என்ன பண்ணுதுங்க? அது கெட்டு போக மாட்டேங்குது. அதனால அந்த உப்புல அந்த சாரம் இல்லை என்று சொன்னால் கெட்டு போகிற தன்மை வந்து விடும் என்று சொன்னால் அது எதுக்கும் பயன்படாது. வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷராலே பாருங்க. நம்முடைய நிலையிலிருந்து, நம்முடைய அபிஷேகத்தில் இருந்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிரதிஷ்டையில் இருந்து நாம் கீழே கொஞ்சம் இறங்கிட்டாலும் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக மாறி விடுகிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம அந்த இடத்த விட்டு பொசிஷனை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? இறங்கிடக்கூடாது. இன்னைக்கு பதவி ஒருத்தன் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? இறங்க மாட்டேன்னு எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த இடத்துக்கு நான் போந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப உலகத்துல அடுத்த நாள் எப்படி இருக்க போறானே தெரிய மாட்டேங்குது. அவன் அவ்வளவுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு அந்த பதவிக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு நிக்கிறானே. நம்ம பரலோகத்துல நமக்கு ஒரு பதவி இருக்குங்க. நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. சரி, சோத்திரம் உண்டா? வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 to 15 வசனங்கள் வரை. 1 கொரிந்தியர் 2:14. ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அஞ்சி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காகவே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வீட்டாருக்கும் நான் ஞானம். 1 கொரிந்தியர் 2:14-15. மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான். ஆவிக்குரிய யாருங்க? ஜென்ம சுபாவம் உள்ளவன் மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை
ஏற்றுக்கொள்ளான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜென்ம சுபாவம்னா எது? ஆர்சில இருக்கவங்களுக்கு தெரியும் எதுங்க ஜென்ம சுபாவம்? தெரியாதா? மறந்து போச்சு, பரவாயில்ல, அது நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆதாம் செஞ்சாங்க பாத்தீங்களா, அதான் அந்த ஜென்ம சுபாவம். தப்பு, கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை நம்மகிட்ட இருந்துச்சு. அப்ப ஜென்ம சுபாவம் வாசிங்க. ஜென்ம சுபாவம் உள்ளவன், அந்த கீழ்ப்படியாமை இருக்கிற மனிதன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டானாங்க? ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனக்குள்ள அந்த பழைய ஜென்மம் கீழ்ப்படியாம தன்மை என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஆவிக்குரியவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். வாசிங்க. அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அது அவனுக்கு எப்படி இருக்குங்க? குறுக்கு பயலா இருப்பாங்க இல்லைங்களா? பவுல் அப்போ சொல்றான், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ஆனால் நமக்கோ. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரிதான் நமக்கு அவங்க பாக்குறவங்களுக்கு ஜென்ம சுபாவம் உள்ளவருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பைத்தியமாக தோன்றலாம். உனக்கு வேலை போடப்படியா இந்த ஞாயிற்றுக்கிழமையான ஓடி போயிட்டு அல்லேலியா 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 தெரியாது. நீ இன்னும் பழைய இருப்பா, நீ ஜென்ம சுபாவம் இருக்க, உனக்கு ஒண்ணுமே புரியாது இதை பத்தி எல்லாம். இதோட கேரக்டர் வேற, இதோட லெவல ஆமா எங்க லெவல வேறப்பா. நீ எல்லாம் இதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. வாசிக்குமா. அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற நாள் அவனை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலே முடியாது. அப்படின்னா என்ன கேட்டான்? இந்த ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானிச்சு பார்ப்பான். யாரு எது சொன்னாலும் அதை கொஞ்ச நேரம் உள்வாங்கி இது என்னது, இது நம்மள பாதிக்குமா பாதிக்காதா, இதை உள்ள கொண்டு போகலாமா கொண்டு போக கூடாதா என்கிற யாரு நிதானிப்பாங்க? ஆவிக்குரிய நிதானிப்பான். அது மாத்திரமல்ல, இவனை பத்தி நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒண்ணு சொல்றான், நாளைக்கு ஒண்ணு சொல்றான், எனக்கு ஆண்டவர் பேசுறான்னு சொல்லி இவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறான். பிலிப்பை பாத்தீங்களா, அவன் பாட்டுக்கு என்ன பண்ணான்? அந்த ரதத்துல போய் ஏறிக்கினாரு. அங்க போய் ஏறிக்கிட்டா, அங்க போய் ஞானஸ்நானம் கொடுத்து திரும்பி பார்க்க ஆளை காண இங்க போடான்னு சொல்லி திரும்ப தூக்கிட்டு போயிட்டாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவன் ஆண்டவராலே நடத்தப்படுகிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரால் நடத்தப்படுவோமானால் மனிதர்களாலே புரிந்து கொள்ள முடியாது. நீங்க போகணும்னு நினைப்போம், போக மாட்டோம். ஏன்? ஆண்டவர் நிறுத்தி வச்சுருவாரு. ஆனா நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்போம், எங்கேயாவது பிடிச்சிட்டு கொண்டு போய் என்ன செஞ்சிருவாருங்க? அங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்தி வச்சிருக்காரு. இது ஏன் அப்படின்னா அதுதான் ஆவியானவர். அதுக்குதான் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எங்க போகணும் எங்க வரக்கூடாதுன்னு இந்த பரிசுத்தம் ஏன் நமக்கு கொடுத்துருக்காரு? தேட்டர் வரன அவர் தான் நம்ம நடத்திட்டே இருக்கிறவர். சோத்திரம் உண்டாவதாக. இப்ப வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 16 - 17. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? இன்னும் நான் சொல்லுகிறது என்ன, இப்படி எல்லாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? நல்ல தெளிவா அக்கறைக்கு போவோம்னு சொன்னதுதான் ஆண்டவரு. ஆனா பாதி வழியில என்ன பண்ணுச்சுங்க? காத்து வந்துருச்சு இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருங்க? சில வேளைகளிலே பிசாசானவன் எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டான். எப்படி? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஆமே. சரி வாசிக்கலாம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாமிச எப்படி என்ன சொல்லிருக்காங்க? நல்லா வாசிங்க. இல்ல முதல் வசனத்துல இருந்து முதல்ல நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்துகிட்டே இருங்க. உங்களுடைய ஆவி என்ன சொல்லுது, வேத வசனம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கொண்டிருங்க. அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா என்னங்க? இந்த மாமிசம் என்ன பண்ணுனா, நான் இதை தாண்டி வந்துட்டேன், ஆனா இது என்ன பண்ணுங்க, என்ன திரும்ப திரும்ப என்ன தொட வந்துடும். அப்ப முன்னாடியில என்ன பண்ணுங்க, நான் ரொம்ப கோவக்காரனா இருந்தேங்க, இப்ப எப்படி நான் கோவப்படுறது இல்ல. எனக்கு கோவப்படுத்துறதுன்னு ஒண்ணு வந்து சேர்ந்துடும். சும்மா ரோட்ல போனாலும் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆமா இடிச்சுட்டு போயிட்டு நம்மள என்ன பண்ணுவான், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுப்போம். ஏன்? எனக்கு எப்படியாவது டென்ஷனை உண்டாக்கணும். இது யாருடைய வேலை? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்னமா சொல்லிட்டு போறான்னு பேசாம போயிடணும். ஆனா நம்மளும் வருத்தி கட்டிட்டு பழைய ஆள் மாதிரி எந்திரிச்சிட்டோம்னா
உள்ள வந்துட ஆரம்பிச்சுவாரு. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறான். அந்த பழசை கொண்டே உள்ள தள்ளிடணும்னு பாக்குறான் அவன். பழசு வெளியில போனதான், உள்ள வரக்கூடாது. வாசிக்குமா தொடர்ந்து. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவர் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் போதுமான. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் என்று சொல்லி நம்முடைய சபையில இருக்கிறதான விசுவாச மக்களுக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன போராட்டம்? மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் போராடி கொண்டுதான் இருக்கிறது. நாம உடனே நாங்கெல்லாம் ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், பரிசுத்த ஆவி வந்துருச்சு, அதனால எங்களுக்குள்ள ஒன்னும் மாமிசம்லாம் வராது, அதெல்லாம் இல்ல. ரோமர்ல என்ன சொல்லிருக்கீங்க? நான் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாதபடிக்கு எனக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப எனக்குள்ளே இருக்கிற இந்த பாவ பிரமாணத்தை நான் அடக்கம் செஞ்சிடணும். நான் அடக்கம் செஞ்சாம அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே வந்தேன்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிடுங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மோசம் போக்கி விடும். ரெண்டுக்கும் போராட்டம் இருக்கு. யார் ஜெயிக்கிறேன்னு இருக்குது. பேலன்ஸ் திராஸ் வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பக்கம் மாமிசத்திற்குரிய வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா அந்த வார்த்தையே வரக்கூடாதுப்பா. நீ முன்ன மாதிரி இருந்தாலும் ஏற்கனவே செத்து போயிட்ட, இப்ப எப்படி முன்ன மாதிரி இருந்தாலும் வர முடியும்? ஆமே, புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களாங்க? நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா என்னன்னு சொன்னா, நான் முன்னாடி மாதிரி இருக்கிறவங்க தான் நான் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்து என்ன சாகடிச்சுட்டு நான் வெளியில வந்திருக்கேனே, நான் பாவத்திற்கு மறுத்து நீதிக்காக வெளியில வந்திருக்கேனே, அது செத்து போச்சேப்பா. நான் திரும்பவும் நான் பழைய மாதிரி இருந்தேன்னு சொன்னீங்கன்னா திரும்ப செத்ததை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க, நாருன்னா நாராதாங்க, நாரி விடும். அதனால எதை விட்டுட்டோமோ திரும்பி அதை தூக்காதீங்க, நாரி போய் விடுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். இந்த ஆவிக்குரிய அந்த போராட்டமான வாழ்க்கையில இந்த மாமிசம் எப்படி எல்லாம் போராடுகிறது ரோமர்ல நல்ல அழகா சொல்லியிருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப மாமிசத்திற்குரியவர்கள், இப்போ நான் ஆவிக்குரியவனா இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் மாமிசத்திற்குரியவனா இருந்தேனே ஆனா நான் என்னவா இருக்க மாட்டேங்க, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டேன். நான் யாருக்கு பிரியமா இருப்பேன்? பிசாசுக்கு பிரியமா இருப்பேன், மாமிசத்துக்கு பிரியமா இருக்கிறேன். அப்போ நான் என்னுடைய மாமிசத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நான் என்ன பண்ணணுங்க, கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு வர வேண்டும் இல்லைங்களா? ஒருவேளை நான் என்ன சொல்றேன், காலம்பரை 8:30 மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு வரணுங்கிற நியதி தான். நான் வரும்பொழுது பார்த்தேன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் தூங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி வேற தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னங்க ஆகும், நமக்கு காலதாமதமாக ஆகாதாங்க. இப்ப எதுக்கு இடம் கொடுத்துட்டோம்? மாமிசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். இப்ப நம்ம எங்க என்ன பண்ணுது, இல்ல எதுல தோத்து போயிட்டோம்? ஆராதனைக்கு வரதுல தோத்துட்டோம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நான் வர வேண்டி இருக்கிற என்னுடைய ஆராதனை களத்துல இருக்கிற ஆண்டவரை நான் கனப்படுத்தாதபடிக்கு நான் லேட்டா வந்துட்டேன். அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ரைட்டுங்களா? அப்ப நான் எதுக்கு இடம் கொடுக்காதுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் சர்வீஸ் முடிஞ்சு நல்லா தூங்கிக்குவோம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப நம்ம ஒத்தி போடுவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் நான் மாமிசத்திற்கு இடம் கொடுப்போமானால் நான் என்ன செய்யறேங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நான் மாமிசத்துக்கு பிரியமா இருந்தேன் ஆனால் என் அபிஷேகத்தை நான் இழந்து விடுவேன். வாசிக்கலாம். ரோமர் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசம். நல்லா பாத்துங்க, நமக்குள்ள இந்த தேவனுடைய ஆவி வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, அது நீங்க என்ன இருக்கணும், உங்கள்ட்ட தேவனுடைய ஆவி உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க எது மாமிசத்துக்கு உட்பட மாட்டீங்க. அப்ப தேவனுடைய ஆவி நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிருச்சுன்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோங்க, மாமிசத்துக்குள்ள வந்துருவோம். அப்ப என்னை விட்டு தேவனுடைய ஆவி என்னை விட்டு வராம என்ன பண்ணக்கூடாதுங்க, நான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த மாமிசம் என்னை விட்டு மெடியில வராதபடிக்கு நான் என்ன பண்ணுவேங்க, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பாத்துக்கணும். சில வீடுகளில் நம்ம பாக்குறோம், இல்லங்க எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆமா சண்டைங்க,
எப்பங்க அது தெரியலங்க, தலைமுறையில இருக்குது போல இருக்கு. அந்த தலைமுறைக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உப்பு சொப்பு இல்லாத ஏதோ ஒரு காரியமா இருக்கும். அது அவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா கடைசி வரல என்ன பண்ணிருக்கிறாங்க, நீ மாமிசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், நம்ம ஆவிக்குரியவன், நான் போய் என்ன பண்ண உங்கள்கிட்ட, நான் பேசலாமே, நான் பேசினேன், ஆனால் நான் ஆவிக்குரியவன், நானும் அவங்கள வர இல்ல, எங்க அப்பாவோட பகை எனக்கும் சேர்ந்துருக்கு, அவருடைய இதுல இருந்த மாதிரியே நானும் இருப்பேன்னு சொன்னா, நான் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கிறேன், நான் ஆவியை கனப்படுத்தாதபடிக்கு நான் தேவனுக்கு பிரியமா இல்லாத ஒரு காரியம் போய் விடுகிறேன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நாங்களாம் உப்பு போட்டு சோறு திங்கிற ஆளுங்க. கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீங்க உப்பு போட்டு சோறு தான் திங்க கூடாது. நமக்கு சூடு சோறுனையே இருக்க கூடாது. உண்மைதான். எவன் திட்டா திட்டிட்டு போ, அப்படித்தான? என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவெல்லாம் பாக்கியவன நம்மளை மாத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். எவன் எல்லாம் என்ன திட்டிட்டு போனா நான் யாரா இருக்காங்க? அப்ப அவனுக்கு என்ன சொல்லுங்க, தம்பி நல்லா திட்டப்பா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு போயிருங்க. அப்பதான் நமக்கு என்ன இருங்க, அவனால நான் பாக்கியம் பெற்றேன். ஏன் அவன் என்ன திட்டான், அதனால நான் பாக்கியம் பெற்றேன். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா வாசிக்கலாம். ரோம 8வது அதிகாரம் 7வது வசனம். எப்படி என்றால் அப்ப மாமிச சிந்தை, அதோடைய தொகுப்பு தான் அது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இருக்க மாட்டார்கள். 8:7 தானே வாசிக்கிறீங்க? திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. எப்படி என்றால் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமா, மாமிச சிந்தைங்கிறது தேவனுக்கு என்ன பண்ணுதுங்க? தேவனுக்கே விரோதம். அப்ப நமக்கு என்ன பண்ணுங்க? பிசாசு தேவனுக்கு விரோதி. அப்ப நமக்கு யாருங்க அவன்? பிசாசு ஃப்ரெண்ட் இல்ல, நமக்கு யாருங்க அவன்? ஆமா, விரோதி. நான் தேவனுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருப்பேன். நீங்க தானே சொன்னீங்க, நீங்க சத்துருவையும், ஆமா சத்துருவையும் சிநேகினா அப்ப யார சிநேகிங்க? நமக்கு சத்துருவா மாத்துறது பிசாசானவன். பிசாசை நேசினா நம்முடைய பொழப்பே போயிடும் இல்லைங்களா? நம்மளை கொண்டு போய் நரகத்தை தள்ளுவோம். அவனை நேசிக்கிறது இல்ல, சத்துருவை தான் சிநேகிக்க சொன்னாரு. நம்மளை பக்கைச்சவனை தான் சொல்லியிருக்கிறாரு. அவன் நம்மளை வீணாக்குறவன். அவனை விட்டு நம்ம விலகிறது தான் நல்லது. சரி, சோத்திரம். 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மாமிசத்துக்குள் எப்படி இருக்கிறாங்க? ஆமா. அப்ப எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? பெருமையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, தன்னை பத்தி புகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, எப்படிடா சம்பாதிக்கலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க எண்ணம் கூட எதை பத்தி தான் இருக்கணுங்க? உலக வாழ்க்கையை பத்தியே இருக்கும். இந்த உலக வாழ்க்கையே பத்தி அவங்களுடைய சிந்தை இருக்கிறதுனால ஆவிக்குரிய சிந்தையை அவர்கள் மறந்து விடுவார்கள். அல்லேலூயா. ஆமா, அந்த ஆவிக்குரிய சிந்தையை மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம முதலுக்கு மோசம். அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய சிந்தை எப்படியா இருக்கணுமா? ஆவிக்குரிய சிந்தையா இருக்கும். அதனால ஆண்டவர் நம்மள குறைச்சலாம் வைக்க மாட்டாரு. அவர் சின்னவனை 1000ஆய் மாற்றுகிற ஒரு தேவன் இல்லைங்களா? நம்ம எதிர்பாராத ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய இங்க சாட்சி இருக்கிறோம். நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு வந்திருக்கிறது என்று சொல்வதற்கு சாட்சிகள் ஏராளம். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கன்னா, ஆண்டவர் யாரையும் அற்பமா விட மாட்டார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாமிச சிந்தை மரணம். அப்ப மாமிச சிந்தையா நமக்கு இருந்தால் நமக்கு என்ன வருங்க? மரணம்னா என்னங்க? இல்ல, அது இல்ல. இந்த மரணம் என்ன சொல்லுது? மாமிச சிந்தை மரணம் என்று சொன்னா என்ன சொல்லுது? என்னமா? ஆத்தும மரணத்தை சொல்லப்படுகிறது. சரி, ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கிளியரா. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னாரே, இந்த கனியை புசிக்கும் பொழுது நீ சாகுவே. அவன் சாகல. அப்ப ஆண்டவர் சாவான்னு சொன்னாரு. இப்ப என்ன அர்த்தம் சொன்னா, பிரிவு உண்டாகிவிடும். மரணம் என்பது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பிரிவு தான் மரணம். அதனால சொல்றாங்க, மாமிச சிந்தை தேவனை விட்டு பிரிக்கிற காரியம், ஆவியினுடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்படுறது. அது உன்னுடைய உயிர் வாழ்க்கை, நித்திய காலமாக வாழ்கிற உயிர் வாழ்க்கை என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். இப்ப இந்த மாமிசத்திற்கு சொல்லுங்க. பேசுகிறேன், மனுஷ பிரகாரமா பேசுறேன்.
நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் உங்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல என்ன மாதிரிங்க? அடிமைகளைப் போல ஒப்புக்கொடுத்தது போல புரியல. அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து. திரும்ப அந்த முதல் வார்த்தை மட்டும் வாசிப்போம். ஒருத்தர் வாசிட்டோம். மாமிச பலவீனத்தின் நிமித்தம் உங்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்புக்கூடாது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உங்கள் அவயவங்களை மாமிசத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? காந்தி தாத்தா ஒரு பொம்மை வச்சிருந்தார் பாத்தீங்களா? குரங்கு பொம்மை. சொல்லுங்க. ஒண்ணு என்ன பண்ணும்? கண்ணு மூடி இருக்கு, ஒண்ணு வாய மூடி இருக்கும், ஒண்ணு காத மூடி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே. அப்ப அவரே சொல்லிட்டாரு இல்லையா? சொல்லிட்டாரு. இப்ப அததான் இங்க வேதம் சொல்கிறது. உன் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தாத. அப்படின்னு என்ன சொல்றாங்க? அடுத்தவங்களை திட்டுறதுக்கு உன் வாயை வச்சுக்காத, அடுத்தவங்க திட்டுறத கேட்கறதுக்கு உன் காதை வைக்காத, தீயதான காரியத்தை பார்ப்பதற்கு உன்னை கண்ணை வைக்காத, இல்லைங்களா? போகக்கூடாத இடத்திற்கு உன் காலை வைக்காத, செய்யக்கூடாத காரியத்திற்கு உன் கையை வைக்காத. இப்படி நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமிசத்தினுடைய காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. அப்ப ஆவிக்குரிய காரியத்திற்கு என் கண்ணை ஆண்டவரே வேத வசனத்துக்கு திறந்தருளும். கண்ணை நல்லா பார்க்கறதுக்கு கொடுத்துருங்க. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் ஆமா என்ன பண்ண? ஆண்டவரே இந்த கண்ணை நான் விருத்த சேதனம் செய்கிறேன். ஆண்டவரே என் வாழ்வை விருத்த சேதனம் செய்கிறேன், என் செவிகளை விருத்த சேதனம் செய்கிறேன், பொல்லா சிந்தனை எனக்குள்ள வராதபடிக்கு என் இருதயத்தை விருத்த சேதனம் செய்கிறேன். நம்முடைய அங்கங்களை அவயவங்களை நாம் மாமிசத்திற்கு ஒப்பு கொடுப்போமானால் நாம் கர்த்தருக்கு பிரியமற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அப்ப நம்ம எங்க ஜாக்கிரதையா இருக்கோம் பாருங்க. நம்ம ஆவிக்குரியவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நம்மளை எப்படா தள்ளி உள்ளுன்னு சொல்லி பிசாசு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நம்மேல் விழுந்த கடமை. ஆகவே இந்த மாமிசங்கிறது பிசாசோடையே செயல்பட்டு இருக்கும், ஆவிங்கிறது தேவனோடைய செயல்பட்டு இருக்கும். நம்ம யாரோடு செயல்படுகிறோம்? சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்ப என்ன சொல்றாங்க? நல்ல சபையை தானே பாருந்தீங்க. இப்ப உங்களுக்கு என்ன இருந்துச்சு? நாங்க அப்போஸ்தலரை சேர்ந்தவர்கள், நாங்கள் கேப்பாவை சேர்ந்தவர்கள், நான் பவுலை சேர்ந்தவர்கள். இப்படி என்ன பண்றாங்க? பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நல்லா தானே பாருங்க, இப்ப ஏன் பிரிஞ்சு போய் கிடக்குறீங்க? வாசிக்குமா? அத பொறாமையும் வாக்குவாதமும் இப்படி எல்லாம் ஒன்றை இருந்தா நீ மாமிசத்துக்குரிய அடையாளம் கட்டுறாரு. இப்படி எல்லாம் இருக்கிற நீ மாமிசத்துக்குரிய இருக்கிற, ஜாக்கிரதையா மாத்திக்கோ. அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா மாமிசத்துக்கு வெறியிலங்கமா இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி, சூனியம், கட்டு, ஜோசியம், இல்லைங்களா? அப்படிதானே? ஆமா, நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், ஆண்டவர் பார்த்து எல்லாத்தையும் பற்றி நல்லது என்று கண்டாடுறாங்க. இவங்க ரொம்ப ஐடியாவோட என்ன பண்றாங்க? அது நல்லது இல்லை. ஏன் ஆண்டவர் படைச்சது நல்லது இல்லைன்னு? அவரு படைச்சது நல்லது இல்ல. எங்க ஜோசிக்காரன் சொல்றாங்க, இந்த நேரம் தாங்க நல்லது. ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் நல்லது. நீங்க ஜபத்தோட போனீங்கன்னா எல்லா நாளும் நல்லது. நீங்க அதை சந்தேகப்பட்டு போனீங்கன்னா அதான் நடக்கும். யார் மேல? யார் மாதிரி? யோபு மாதிரி. ஆமா, நான் பயந்த காரியம் சம்பவித்தது. நீ நினைச்சு போனீங்கன்னா அதான் நடக்கும். சரி, சோத்திரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21 இருந்து 23. இப்படிப்பட்ட போதனைகள் இஷ்டமான ஆராதனையையும் நியாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை தேடுவதற்கே ஒழிய. இதெல்லாம் நம்ம ஞானமா இருக்க பேசுறோம்னு நினைச்சிட்டாங்க. அவன் என்ன சண்டை போட்டுட்டான், அதெல்லாம் நான் விட்டு கொடுப்பேனா அப்படின்னு சொன்னா ஞானமா பேசுற மாதிரி நினைக்கிறோம். ஆனா என்ன அதுங்க? மாமிசம். இன்னும் சொல்ல போனா
தீமோத்தேயு 2 தீமோத்தேயு வாசிக்க நான் சொல்லிடுறேன். கடைசி காலத்தில் தப்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரரையும் அகந்தை உள்ளவர்களாயும் சொல்லு ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் குறினா மாமிசத்துக்கு குறியா இருக்கிறாரு. அதனாலதான் தேவன் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 3:6-7 சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாசிக்க நான் சொல்லிடுறேன். அவர் மறுபடியும் என்ன பண்ணுங்க, பிறக்கணும். அப்படின்னா என்னன்னா அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் உன்னை வந்து தொட்டுக்கிட்டே இருக்கும். உன்னை வந்து எப்ப பார்த்தாலும் காத்தடிச்சு என்ன பண்ணுங்க, அது அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா காட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வந்துருங்க. நீங்க ஆவிக்குரியவர்களாகவே இருந்து விடுங்கள். அதுதான் உங்களுடைய பெற்ற அபிஷேகத்தை நீங்கள் ஒரு காலம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆசாரியருடைய அபிஷேகம், சவுல பாருங்க, அந்த அபிஷேகத்தை இழந்தான், கடைசியில கேவலமா செத்தான். ஆமே, எல்லா பக்கம் 2 பிரிச்சு காட்டிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நல்லது கெட்டது, தீமை நன்மை இல்லைங்களா, சாபம் ஆசீர்வாதம், 2 பிரிச்சா காட்டுறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மறுபடியும் நம்ம பிறக்கணும். ஒரு வசனம் சொல்லு, நீதிமொழிகள்ல 26:11 எடுத்து வாசிங்க. நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன்னுடைய. இதை பத்தி நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் அது இல்லைங்களா. நான் மூடனா இருந்தா நாய் கக்கினதை திரும்பி என்ன செய்யாது, நம்ம வாந்தி எடுத்துட்டோம்னா நம்ம பார்த்தாலே நம்மள்ட்ட என்ன வாந்தி எடுத்தோம், நம்ம தான் வாந்தி எடுத்தோம். ஆனா என்ன பண்றாங்க, உண்மையா நம்ம வாந்தி எடுத்துட்டோம். இப்ப நம்ம வாந்தி எடுத்தோன்னே அதை நம்ம மண்ணுக்குன்னு போட்டு அன்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லையா, இல்லைங்க நம்மள்ட்ட தான் எடுத்தோம். ஆனா அது நாய் என்ன பண்ணிடுதுங்க, பழைய வாழ்க்கையில இருந்த கேவலமான நிலைய திரும்பி நாம் எடுத்தா இது ஆண்டவர் சொல்ற நாய் மாதிரி தான் நீ அப்படிங்கிற. இன்னும் சொல்ல போனோம்னா கலப்பையில கைய வச்சவன் திரும்பி பார்க்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோங்க, ஆண்டவருக்கு நேரம் ஏறு கூட்டியாச்சு, இனி இது பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். திரும்பி பார்த்தா மாட்டு கால பொழு ஏறி போயிடும். பொழு தெரியுமா, கலப்பை அந்த பொழு ஏறிடுச்சு. நம்ம அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துட்டு போனோம்னா மாடு அடி போட்டு போயிடும். அதனால ஜாக்கிரதை தான் நம்ம என்ன செய்யுங்க, ஓட்ட வேண்டி இருக்குது. சரி, அப்ப என்ன பண்ணலாம், ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாமிசத்தின்படி விதைத்தால் ஆவியினால இப்ப என்ன பண்ணணுமாங்க, நமக்கு ஒரு மருந்து கொடுக்கிறாரு. என்கிட்ட இருக்கிறாருல பரிசுத்த ஆவியானவரே, அவர் மூலமாக வாசிமா திரும்ப அடுத்த ஆரம்பத்தில் இருந்தானா. சரி வாசிங்க. அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினால என்ன பண்ணணுங்க, அதுல என்ன போட்டுருக்கு பாருங்க, அந்த பக்கத்தை விட்டுட்டீங்க. சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். அப்ப நமக்கு ரூட்டு கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும், எனக்கு ஜுரம் வந்தா நான் கால்பால் போடணும், எப்படி நீங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி எனக்கு மாமிசல் வந்துச்சுன்னா ஆவியால அடிச்சிடணும். ஆமென். ஒரு பிரச்சனை வருது, மாமிசத்துக்குள்ள போயிருமோன்னு பயம் வருது, ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம், இதுதான் வழி. என்ன பண்ணிடுங்க, தப்பிச்சுக்குவோம். அதான் மாத்திரை. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், இனிமே பிரச்சனை வந்தா சோத்திரம் 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 சொல்லி பேசாம சோத்திரம் சொல்லிட்டு இருங்க, எல்லாம் மாறி போயிடும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவனுடைய உடையவர்கள் தங்களுடைய மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்களா, நம்ம ஆவிக்குரியவனுக்கும் அந்த மாமிசத்துக்குரியவனும் எவ்வளவு டிஃபரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்னா, இந்த சரீரத்துக்குரிய ஆசைகள் என்ன பண்ணிருப்பாங்க, சிலுவையிலே அடிச்சுட்டாரு. எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையில அடிச்சாங்களோ அதே மாதிரி நம்முடைய மாமிசத்தை சிலுவையில அடிச்சாச்சு. அப்ப நான் யாருங்க, நான் ஆவிக்குரியவன். எப்படிங்க, ஆண்டவர் எப்படி பாவத்திற்காக மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல நானும் பாவத்தில் இருக்கிற காரியத்திற்கு நான் மரித்து ஆண்டவருக்கு நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உயிர் தெழுதலின் அனுபவத்தோடு தான் நாம விசுவாசிகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. இதை தாங்க இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்மளை பார்த்துக்கணும். சுகர் வரலாம், மாத்திரை போட்டு சமாளிச்சுக்கலாம். வியாதி வரலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். அந்த மாமிசம் வந்துருச்சுன்னா கலாஸ்.
ஆத்துமா போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்வே இல்லை. பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே மாமிசத்திற்கு நாம் இடம் விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப என்ன பண்ணுங்க பிரதர், ஒருத்தருக்கு குறை இருக்குதுன்னு வச்சீங்களா, கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, பிரதர் இந்த குறை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், வாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், மாறிக்கிங்க ஆண்டவர். அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவரை பத்தி நீங்க நல்லா ஜெபம் பண்ணி அந்த குறைகளை மாற்றுவதற்காக. நமக்கு தேவை அந்த குறையை பெரிதுபடுத்துவதல்ல, ஜெபிப்பது. அதனால எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாய் இருந்த நீங்களும் கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக செலுத்தும்படிக்கு கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப ஆண்டவருக்கு நம்மளா யாரா வர்றாங்க, அவர் வாசம் செய்கிற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த மாளிகையை குலைச்சு போடுற அந்த மாமிசம் நம்மளை விட்டு விலகி போவதாக. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு விடுங்கள். வாசிக்கலாம். அந்தபடி முந்திய நடக்கைக்குரிய முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளாலே கெட்டு போகிற அந்த பழைய மாமிசத்தினுடைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்மலாம் புதிய மனுஷனா வந்துட்டோம். இந்த பழைய ஆளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாதுங்க, நம்மளோட சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் பழைய ஆளுப்பா. இப்ப நான் என்ன பண்றேன், புதிய மனிதனாக இருக்கிறேன். அந்த புதிய மனுஷன் பழைய மனுஷனை பார்க்க வேண்டாங்க, இல்லைங்களா? நம்ம எல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் என்ன செய்யாதுங்க, இந்த வகையில தூக்கிடாதீங்க. இது நமக்கு ரொம்ப டேஞ்சரான காரியம். ஆகவே நம்ம புது மனுஷன், ஆண்டவர் என்ன புதுசா மாத்திட்டாரு, பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இனி ஏதாவது இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நிறைய இடங்கள்ல சாட்சி சொல்ல மாட்டேன், முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வந்தேன், இப்பெல்லாம் சரியா சாட்சி சொல்றது இல்ல. ஏன்னு கேட்டா, ஏசுனாலே என்னுடைய பழைய காரியத்தை என்ன பண்ணிட்டாருங்க, ஆமா மறந்துட்டாரு. இப்ப நான் போய் ஞாபகப்படுத்தி எல்லாம் வச்சிருந்தோம்னா அது அசிங்கமா இருக்கும், இல்லைங்களா? அதனால நம்ம பழைய காரியத்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு சாட்சி. இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அதுதான் சாட்சி. பழைய சொல்லி நான் இப்ப இப்படி இருக்கேன்னு சொல்ல வேணாம், இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறத வச்சுதான் சாட்சி, இல்லைங்களா? இப்ப நான் நல்லா இருக்கேனா, நல்லா ஊழியம் செய்யறேனா, நல்லா ஜெபம் பண்றேனா, நல்லா வேதம் வாசிக்கிறேனா, நல்லா பிரசங்கம் பண்ணுறேனா, இதுதான் எனக்கு சாட்சியை தவிர நான் பழைய ஆளு எப்படி தெரியுமா இருந்தேன், அது எப்படி இருந்தா நமக்கு என்ன? அதனால பழைய மனுஷன் வேணாம், புதிய மனுஷனை தரித்து கொண்டுங்க, சேஃப்டியா வச்சுங்க. ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பாளைய புளித்த மாவோடு அல்ல, புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவும் உண்மையும் என்ற புளிப்பில்லாத பண்டிகை ஆசரியுங்கள். அப்ப நம்மகிட்ட என்ன இருக்க கூடாதுங்க, புளிப்பு இருக்கக்கூடாது. அது தேவையில்லாத, அது மொத்தத்தையும் உப்புளிக்க பண்ணிடும். நம்மகிட்ட ஒரு சின்ன பிரச்சனை, செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். நம்மட பரிசுத்தத்துல ஒரே ஒரு சின்ன அசுத்தம் இருந்தா போதுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க. வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னொரு மேல் விழுந்தானே ஆனால் அவனுடைய வஸ்திரம் விழுந்தா பரிசுத்தமாகுவான், ஆகாது. அது மட்டும்தான் பரிசுத்தம். ஆனா தீட்டானது இன்னொரு மேல் படும் பொழுது அது தீட்டாகும். அது யார் மேல் விழுகிறதோ அவர்களும் தீட்டாவார்கள். ஆகவே பரிசுத்தம் என்பது நமக்குரியது, அது ஆவிக்குரியது, ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஆனா தீட்டு உள்ளது எது மேல விழுந்தாலும் எல்லாமே தீட்டுப்பட்டு போயிடும்.
புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மா மொத்த மாவையும் புளிக்க பண்ணிடும். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த நல்ல ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், காரணம் நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்ப இந்த உலகத்திற்கு உள்ளவனாய் இருக்கிறன்னா இந்த பூமிக்குரிய வேஷத்தை நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, போட வேண்டியதில்லை. வாசிமா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்க உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே. ஆமென், ஆமென். என்ன செய்யறாங்க? நம்மகிட்ட நல்லதா இருந்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவதான் இருந்தேன், பரிசுத்தாவுடைய நிறைவுள்ளவனா தான் இருந்தேன், ஆவி கேட்டவனா இருந்தேன். திடீர்னு எங்கேயோ ஒரு சில வேளையில இடறி ஏதோ உள்ள வந்துருச்சுப்பா அப்படின்னா என்ன சொல்றாருங்க? மறுரூபமாயிருங்க. அது அப்பவே சின்னதா வரும்பொழுது எடுத்து தூக்கி தூர விட்டுடுங்க. பொறையோடி போனால் உயிருக்கு ஆபத்தாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப சின்னதுங்கிற பாவத்தையோ சின்னது என்கிற ஒரு யதார்த்தமான ஒரு காரியத்தை நீங்கள் வைத்து விடாதீர்கள். அந்த சின்ன காரியம்தான் உங்கள் ஆத்துமாவை ஆண்டவரிடத்திலிருந்து விட்டு விலகி போக பண்ணுகிறதா இருக்கிறது. அந்த மாமிசத்தினுடைய காரியத்தை விட்டு ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசித்து அக்கிரமத்திலிருந்து விடுவித்து என்னை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து நல்ல சாட்சியா இந்த உலகத்துல இருக்கிறாரு. அதை நம்ம விட்டு விடக்கூடாது. அவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருப்போமானால் தேவனுடைய வருகையில நாமும் ஆண்டவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தொடர்ந்து நல்ல வேத வசனங்களை வாசிங்க. நல்ல வேத வசனம் வாசிங்க. இந்த